ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 35 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வெர்செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸுங்க. ரியலாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ ஆந்திராவில் ஒரு ஆம்னி பஸ் டோட்டலாக எரிஞ்சிருச்சு. தீ விபத்து மூலயமா எரிஞ்சிச்சு. ஃபயர் ஆக்சிடெண்ட். ஸோ இந்த டைமில் அந்த 25 பேரில் ஒரு மெம்பர் மருத்துவருக்கு படிச்சுட்டு இருந்தவர், திருப்பூரை சேர்ந்தவர், அவர் இறந்துட்டார். ஸோ இதே மாதிரி எத்தனை பேர், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், வாட்டவர் ப்ரொஃபஸராக இருக்கலாம், மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கலாம், மெரின் வாட்டவர் லாட் ஆஃப் ஒர்க்கர்ஸாக அவங்க இருந்திருக்கலாம். அந்த 25 பேரும் எவ்வளோ ஒரு சஃபராக இறந்துருப்பாங்க. அன்றைய டேயில் அவங்க நினச்சி பார்த்தாங்களா நம்ம உயிரோடு இருப்போம் இல்லையான்ட்டு? கன்ஃபார்மாக கிடையாதுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சாதான் நிலமை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். கஷ்டம் எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டே ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம்? எல்லாருக்குமே இருக்கும். தினமும் ஒரு கஷ்டம் எல்லோரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரணும். ஏன்னா நம்ம சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டா நம்மளை பாதுகாக்க யார் இருக்கா? என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வெர்சல். உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அதனால் பஸ்ஸில் ஒரு தீ விபத்து இருக்குதுன்னா அதை எப்படி தப்பிச்சு வெளியில் போகணுன்றது ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ். நாம் அங்கேருந்து எப்படி வெளியில் வரணும். லைட்டாக லீக்கேஜ் ஆகிடுச்சினாலே வந்துடும். அவங்கவுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு மூவ் ஆகிடணும். எப்பயுமே அலர்ட்டாக இருந்துக்கணும். எப்போ என்ன சம்பவம் நடக்குன்னே சொல்ல முடியாது. ஆமாம், லைஃப்பில் இன்றைக்கி நம்ம இருப்போமா என்னன்னு நமக்கே உறுதியாக சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ இது. இப்போ இந்த மருத்துவர் இறந்துட்டார். 22 வயசு வாலிபர், அவர் இறந்துட்டார். அந்த இளைஞர் அவங்க வீட்டில் எவ்வளோ சஃபராக இருப்பாங்க. தீபாவளிக்கு லீவு கிடைக்கலன்ட்டு தீபாவளி கழித்து வந்திருக்கிறாரு. ஆம்னி பஸ்ஸில் தீ பிடிச்சிருக்கும் போது பஸ்ஸு எரிஞ்சு போய் சுத்தமாக சாம்பலாகி அப்படியே ஆம்னி பஸ் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. எத்தனை உயிர்கள், போன உயிர் திரும்ப வருமா? நம்ம யோசிக்கணும். உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வெர்சல். அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டுறவங்க, ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க, இன்ஜின் சூடாக இருந்ததுன்னா தயவு செய்து ஒரு 1/2 hour கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு டீ சாப்பிட்ற இடமோ என்னமோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போகும்போது செக் பண்ணிக்கணும் கண்டிஷன் எப்படி இருக்குது. நம்மளோட ஆம்னி அந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது. ஏர் செக்கிங், ஸ்டேரிங் கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்கா, ஆக்சிலேட்டர் எல்லாமே செக்கப் பண்ணிக்கணும். நாம் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். உங்களால் பல பேர் உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் காரணம்னு சொல்ல முடியாது. இது ஒரு தற்செயலான ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் சஃபரானது 25 பேர். நாமளால் டிரைவருன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு ஜாப். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிளான ஜாப். எப்படி கடவுளுக்கு அடுத்தது டாக்டர்ன்றாங்களோ அடுத்தது நம்ம உயிரை பாதுகாக்கிறது டிரைவர்ஸ் தான். அவங்க சேஃப்டியாக அந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜின் சூடாக இருந்ததுன்னா ஒரு 10 minutes ஆற போட்டு பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் அந்த டயத்துக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, 10 minutes லேட்டாக போனாலும் சேஃபாக கொண்டு போய் அந்த மக்களை ரீச் பண்ணுறது தான் ஒரு டிரைவரோட கடமை. ஆனாலும் டிரைவருக்கு தெரியாமல் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா இதை நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? அவ்வளோதான், லைஃப் சிம்பிள். இதை பாடமாக வச்சு ஒவ்வொரு ஆம்னி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, 2-wheeler இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நம்ம பயணிகளை ஏற்றும் போதும் சரி, இறக்கும் போது சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கணும். ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் டிரைவரோட ஜாப். ஸோ
பாதுகாப்பாக இருங்க. உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வர சொல்லு. இந்த அவேர்னஸ் வீடியோ, இந்த வீடியோ விழிப்புணர்வு இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க சேஃப்டியாக இருந்தாங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களே என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாதுங்க. நீங்களும் நல்லாயிருக்கும், நானும் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நியூஸ் பார்ப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு, யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு போய் சேர்ந்ததுன்னா என் மூலயமா ஒரு ஆள் நீங்கள் டிரைவராக இருந்தால் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பத்திரமா அந்த பயணிகளை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விடுறது உங்களுடைய கையில் இருக்குது. எல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? நல்ல விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பதிவும், ஒவ்வொரு ஷேர், தென் கமெண்ட், இதெல்லாம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ என்னோடய ஆடியன்ஸ் அதர் கண்ட்ரீஸில், மலேசியா, ஸ்ரீலங்கா, நம் நாட்டில் வந்து நம்ம இந்தியா, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆமாம். பாய் பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.